கம்ப்ளீட் ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துட்டா. அப்படி மாத்திட்டான் பகவான். இந்த இடத்துல நமக்கு ஒரு பாடம் உண்டு. நமக்கு அப்படின்னா, இந்த ஜென்மால கிருஷ்ண பக்தி தான் வேணும், கிருஷ்ணனை ஒரு முறையாவது நேரா பார்த்துடணும் அப்படின்னு உயர்ந்த லட்சியத்தை ஹிருதயத்துல வச்சுண்டு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துட்ட நமக்கெல்லாம் ஒரு பாடம் உண்டு. என்ன பாடம் இந்த குரூரம்மை சரித்திரத்திலேருந்து அப்படின்னா, இந்த குரூரம்மைக்கு காத்தாலேருந்து ஆரம்பிச்சு நைட்டு பரியந்தம் 1000 வேலை இருந்தது, 1000 கஷ்டம் இருந்தது. இந்த கஷ்டத்துக்கு நடுவுல தான் பண்ற காரியங்கள் எல்லாம் கிருஷ்ணார்ப்பணமாக பண்ணிண்டு, என்னென்ன காரியம் உண்டோ, பாத்திரம் தேய்க்கிறது, கொல்லப்புறத்தை சுத்தம் பண்றது, மாடை இழுத்து கட்டுறது, என்னென்ன வேலைகள் உண்டோ அத்தனை வேலையும் கிருஷ்ணார்ப்பணமாக பண்ணிண்டு, அதற்கு இடையிடையில தன்னால எவ்வளவு முடியுமோ எப்ப முடியுமோ அப்பெல்லாம் பகவன் நாமத்தை ஜபம் பண்ணிண்டு, ஏதோ ஏதோ அவள் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணிட்டு அப்படியே இருந்தா இவ குரூரம்மை. பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா, இவளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு, குரூரம்மையோடைய ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு யாரெல்லாம் இடைஞ்சலா இருந்தாலோ, எதெல்லாம் இடைஞ்சலா இருக்கோ அதெல்லாம் ஒன்னொன்னா நீக்கி கம்ப்ளீட்டா பூஜை ரூம்லயே இருக்கும்படியாக பண்ணா. அதுவும் போராது அப்படின்னு அதை விட கம்ப்ளீட்டா ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆகமே உனக்கு தான் ஆத்துலயே நீ மாத்திரம்தான் ஏகாந்தமா இருக்க போற, உனக்கு ஒரு வேலை இல்லை, ஒரு பொறுப்பு இல்லை, இனி என்ன தியானம் பண்ணிட்டு இருக்கிறது தான் உனக்கு ஒரே வேலைன்னு மாத்திட்டான் பகவான். காரணம், அவளுக்கு கோடி கோடியா ஜபம் பண்ணியிருக்கா அப்படிங்கிறது இல்லை, மணிக்கணக்கா தியானம் பண்ணியிருக்காங்கிறது இல்லை, கிருஷ்ண பக்தி தான் வேணும்னு அவ ஹிருதயத்துல உண்மையா ஜென்யூனா ஆசைப்பட்டுட்டா. அதுதான் காரணம். அந்த ஆசை தீ அது கிருஷ்ணனை சும்மா இருக்க விடலை, அது இவ்வளவும் எல்லாம் சரி பண்ணி விட்டுருச்சோம். அது மாதிரி நமக்கும் பிராரப்த ரீதியாக நமக்கும் 1000 வேலை இருக்கும், 1000 கடமைகள், 1000 பொறுப்புகள் இருக்கும். செஞ்சே தீர்க்க வேண்டியது இல்லை, நாம இழுத்து தலையில போட்டுக்கல, விதி நம்ம தலையில கொண்டு விட்டுருக்கு. அந்த வேலைகளுக்கு நடுவுல, அந்த பொறுப்புகளுக்கு, அந்த கடமைகளுக்கு நடுவுல நாம என்ன பண்ணணுமோ, நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஜபம் பண்ணிண்டு, அவ்வளவு கதாசிரமணம் பண்ணிண்டு வாழ்ந்தா போரும். நம்ம கிருஷ்ண பக்தி வேணும்னு ஆசைப்பட்டது சத்தியமா இருக்கும் பட்சத்துல நமக்கு எதெல்லாம் இடைஞ்சலா இருக்கோ, யாரெல்லாம் இடைஞ்சலா இருக்கோ அதெல்லாம் பகவானே பார்த்து நிவர்த்தி பண்ணிடுவான். ஆனா நாம கிருஷ்ண பக்தி வேணும்னு ஆசைப்பட்டது ஜென்யூனா இருக்கணும், உண்மையா இருக்கணும். இருந்தா ரொம்ப சீக்கிரம் இது நடந்துரும். இதுதான் வழி, இதுதான் நம்ம கத்துக்க வேண்டிய பாடம். இதை விட்டுட்டு இல்ல எனக்கு இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டேன்னு வை, அப்புறம் கம்ப்ளீட்டா ஸ்பிரிச்சுவல் லைஃப்க்கு வந்துடுவேன், பகவன் நாமத்தையே ஜபம் பண்ணிட்டு இருப்பேன், கதாசிரமணமே பண்ணிட்டு இருப்பேன், இப்படி சொல்லக்கூடாது. எனக்கு சில பேர் சொல்லுவா, இல்ல எனக்கு இந்த ஒரு கடமை மட்டும்தான் பாக்கி இருக்கு, இந்த கடமை நான் தானே பண்ணணும், இந்த கடமையை இல்லைன்னா ஊர் உலகம் என்ன பேசும், நியாயம் தானே, நான் தானே பண்ணணும், இந்த ஒரு கடமை தீந்துருத்துன்னு வையேன், அதுக்கப்புறம் நான் கம்ப்ளீட்டா ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துடுவேன், ஜபம் பண்ணுவேன்பா. இது நல்லா அலை அடித்து கொண்டு இருக்கிற கடல்ல குளிக்கிறோன்னு போறோம், குளிக்கலையான்னா, இல்லை இந்த அலையெல்லாம் நின்ன பிறகு குளிக்கிறேன் அப்படின்னு சொன்னா இது நடக்குமோ? கடல் அலை நின்று சமுத்திர ஸ்நானம் பண்றதுங்கிறது ஒரு நாளும் சாத்தியம் இல்லை, இயற்கைக்கு விரோதம், அது சாத்தியமே இல்லை. அது மாதிரி நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், பொறுப்புகள், கடமைகள்லாம் தீர்ந்த பிறகு அப்புறம் நான் பகவன் நாமத்தை ஜபம் பண்றேன், அப்புறம் நான் கதைக்கு வரேன், அப்புறம் நான் பாகவதம் கேட்கறேன்னா அது ஒரு நாளும் நடக்காது. நம்மளால முடிஞ்சதை பண்ணிட்டே இருக்கணும், பாக்கி பகவான் பார்த்துப்பான். இது ஒரு பாடம் நாம தெரிஞ்சுட்டோம். இன்னொரு பாடமும் நமக்கு இருக்கு. என்ன பாடம்னா, இப்ப உள்ள ஜென்ரேஷன் நாம எல்லாமே சரி, எதையுமே ரொம்ப சீக்கிரம் கிடைச்சிடணும், ரொம்ப சீக்கிரம் அடைஞ்சிடணும்னு ஆசைப்படுறோம். அந்த ஆசை உலக வாழ்க்கையிலையும் இருக்கு, அது ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் இருக்கு. ஒரு நாளைக்கு ஜெபம் பண்ணிட்டு எனக்கு ஏன் இன்னும் கிருஷ்ண பக்தி வரலைங்கிறோம், இல்ல அதிகபட்சம் 41 நாள் ஜெபம் பண்ணிட்டு எனக்கு ஏன் இன்னும் கிருஷ்ண பக்தி ரசம் வரலை அப்படிங்கிறோம். சில பேர்லாம் 6 மாசம் ஜெபம் பண்ணிட்டு ஏன் இன்னும் கிருஷ்ணன் பிரத்யட்சமா ஆகலைங்கிறோம். இதெல்லாம் இந்த காலத்துல நமக்கு ஏற்பட்ட குழப்பம். இங்க குரூரம்மையை பாருங்கோ, 20 வயசுல 21 வயசுல வில்வமங்கல சுவாமியார் தன்னுடைய மானசீக குருவான வில்வமங்கல சுவாமியார் ரூபேன நீ கிருஷ்ணனை இப்படி பாருன்னு ஒரு பிரத்யேகமான உபாசனா மார்க்கத்தை அந்த அம்மா போக வேண்டிய வழியை காமிச்சு கொடுத்த உடனே அதை பிடிச்சுண்டு அதுல ஸ்திரமா பயணிச்சா. 1 நாள் 2 நாள், 1 வருஷம் 2 வருஷம் பயணிக்கல,
42 வருஷம் ராப்பகலாக கிருஷ்ணனை தன் புள்ளையா பார்த்தா. எப்பேற்பட்ட தியானம்! எப்படி பண்ண முடிஞ்சதுன்னா, குருநாதன் நான் இப்படிதான் கிருஷ்ணனை பார்க்கணும்னு ஒரு ரூட்டு போட்டு கொடுத்துட்டார், அதுல போயின்னு இருக்கேன் அப்படிங்கிற பாவம் தானே ஒழிய, இந்த 42 வருஷத்துல கிருஷ்ணன் ஏன் இன்னும் வரல, எனக்கு ஏன் ஹிருதயத்துல சாந்தி வரல, கிருஷ்ணன் எனக்கு ஏன் இன்னும் தரிசனம் கொடுக்கல, எனக்கு ஏன் மோட்சம் வரல, எனக்கு ஏன் உள்ள இருக்கிற அந்த ஆத்ம ஜோதியை பார்க்க முடியல, இப்படி எல்லாம் நினைச்சு கூட பார்த்ததில்லை. இதெல்லாம் வேணும். ஆனா இந்த பலனை கூட கிருஷ்ணன்ட்ட எதிர்பார்க்கல. குரு எந்த பாதையை போட்டு கொடுத்தாரோ அந்த பாதையில 42 வருஷம் அதுவரையா கிருஷ்ணன் அடிக்கடி வந்துன்னு இருந்தா. ஆனா குரூரம்மையோட கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியும்படியாக வந்தது குரூரம்மையோட 52 54 வயசுல தான். அப்ப எத்தகைய குரு பக்தி, எத்தகைய தியானம், இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல எத்தகைய ஸ்திரதா பார்த்தீங்களா? இதெல்லாம் நமக்கு பாடம். நமக்கு கிருஷ்ண பக்தி வேணும்னு ஆசைப்படுறோம், நம்ம குருநாதன்ட்ட போறோம். நம்ம குருநாதர் உதாரணமா சொல்ற, நீ பாகவத பாராயணம் பண்ணின்று அப்படின்னு சொல்றான்னு வைங்கோ. அவ்வளவுதான். அந்த க்ஷணத்துல இருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ண பக்தி வந்ததா, கிருஷ்ண தரிசனம் வந்ததா, நம்ம கிட்ட இருக்கிற அபக்குவங்கள்லாம் நீங்கினதா, எண்ணங்கள்லாம் அடங்குனதா, சாந்தி வந்ததா, இப்படி எதையுமே எதிர்பார்க்காம குருநாதன் சொல்லிட்டார் பாகவத பாராயணம் பண்றோம், பண்ணிட்டு இருந்தா கிருஷ்ண பக்தி வரும்னு சொன்னார். இதை ஒன்ன மட்டும் வச்சுட்டு மூச்சு போற பரியந்தம் பாகவத பாராயணத்தை ஸ்ரத்தையா பண்ணணும். பாகவத பாராயணம்னா அவாவாளுக்கு அவாவா குருநாதா என்ன வழியை காட்டினாலோ அதுல ஸ்திரமா போகணும். நம்மளை நாமளே இடையில பார்த்துக்கவே கூடாது. பார்த்துட்டா ஒரு நாளும் உருப்பிட முடியாது. குரு காட்டின வழி நான் போறேன், போறியேப்பா லட்சியத்தை அடைஞ்சிருவியா, நீ ஆசைப்பட்ட கிருஷ்ண பக்தி உனக்கு வந்துருமா? அட வருது, வராட்டி போறது. நான் என்ன பண்ண முடியும்? என் குருநாதர் காட்டின பாதையில போய் நான் நாசமானேன், ஆனால் நாசமாயிட்டு போறேன். அவரை மீறிண்டு புத்திசாலித்தனமா ஒரு புதிய பாதையில போய் நான் என்ன உருப்பிட்டுற போறேனா? என் குருநாதர் காட்டுற வழி எனக்கு போருங்கிற பாவத்துல போகணும். ரொம்ப உண்மையா இருக்கணும். இப்படி போனா இந்த குரூரம்மை, இது ரெண்டும் குரூரம்மையோட